சோஷியல் மீடியாவை திறந்தாலே இப்போ இந்த கேர்ள் தான் வந்து ட்ரெண்டிங். எங்கே பார்த்தாலும் இவங்களோட ஃபோட்டோஸ், இவங்களோட மீம்ஸ் அது இதுன்னு சொல்லி தான் எல்லா இடத்துலையும் வந்து ஷேர் ஆகி கொண்டு இருக்குது. இது என்ன காரணம், எதனால் இவங்க வந்து ட்ரெண்ட் ஆகினாங்க ப்ரோ, என்ன பிரச்சனை வந்து நடந்துக்குது, என்ன நடந்து கொண்டு இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட வந்து கமெண்ட்ஸ்லேயும் வந்து கேட்டிருந்தீங்க. அதே மாதிரி பர்சனலாக வந்து மெசேஜ் போட்டும் வந்து கேட்டிருந்தீங்க. சொல்கிறேன் சப்ஜெக்ட் என்னன்னு சொல்லி சொன்னால் வந்து இந்த கேர்ள்ட பேர் வந்து வாஹிதா. இவங்க வந்து தென்காசி மாவட்டம் கடையநல்லூரை சேர்ந்தவங்க. இவங்க வந்து எப்படின்னு சொல்லி சொன்னால் வந்து இன்ஸ்டாகிராமில் டிக்டாக்லாம் வந்து வளமையாக வந்து ரீல்ஸ் வந்து செஞ்சு போடுவாங்க. பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறது அது இதுன்னு சொல்லி வளமையாக செஞ்சு போடுவாங்க. போடக்கூடிய சமயத்தில் இதை பார்த்த கொஞ்சம் பேர் என்னன்னு சொல்லி சொன்னால் இவங்க விட்டு ஒரு ஃபால்ட் என்னன்னா அந்த இஸ்லாமிக் ஹிஜாப் அண்ட் அபாயெல்லாம் போட்டுக்கொண்டு தான் இவங்க டான்ஸ் எல்லாம் வந்து ஆடுவாங்க. அப்போ இதை வந்து பார்த்து கொஞ்சம் பேர் என்ன செஞ்சுக்கிறாங்க, இவங்களோட அம்மா வீட்டில் இருக்கிற இவங்களோட அம்மாட்ட போய்ட்டு இவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறாங்க. இப்படி தான் அவங்களோட மகள் இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து செய்கிறாங்க, இப்படி ஆடி போட்டுறாங்க, எங்களுக்கும் இது சரியான கேவலமாகிக்குது அப்படி இப்படின்னு சொல்லி அந்த சொன்னதுக்காக வேண்டி இந்த கேர்ள் வந்து பேசி போட்ட அந்த வீடியோ தான் இப்போ வந்து வைரல். ஹாய் காய்ஸ், நிறைய பேர் வந்து எங்க வீட்டுக்கு எங்க அம்மா கிட்ட போய் அவங்களை மென்டல் டார்ச்சர் பண்றீங்கன்னு எனக்கு நியூஸ் வந்திருக்கு. சோ நான் இதை பேச வேணாம் நினைச்சிட்டு இருந்தேன், பட் பேச வைக்கிறீங்க. என்னாலதான் வந்து கடைநல்லூர் ஊரோட மானமே போகுதுன்னு பேசிட்டு இருக்கீங்க. சோ உங்க மானம் என்னங்கிறத நான் சொல்லட்டுமா? நான் வந்து புர்கா ஹிஜாப்லாம் போட்டு டான்ஸ் ஆடுறேன், ஓகேவா? மற்றபடி நான் வேற எதுவும் பண்ணல. பட் ஆனா ஊருக்குள்ள என்ன நடக்குதா, 12th படிக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சு 1 மாசத்துல வெட்டி அவ புருஷன் அவளை கொண்டுட்டான், அவன் ஜெயில இருக்கான். இதனால கடைநல்லூர் மானம் போகல. அப்புறம் கறி வாங்க போன குழந்தை, சின்ன குழந்தைய வந்து கறிக்கடையிலே வச்சு ரேப் பண்ணி கொண்டு துண்டு துண்டா வெட்டி போட்டு அந்த டைம்லயும் கூட கடைநல்லூரோட மானம் போகல, ஓகேவா? அப்புறம் அக்கம் பக்கம் வீடு அந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து ஹஸ்பண்ட் ஃபாரினுக்கு அனுப்பிட்டு 4-5 பேரை வச்சிட்டு இருக்க அந்த மாதிரி டைம்ல கூட கடைநல்லூரோட மானம் போகல. ஸ்கூல் படிக்கிற பையனும் பொண்ணும் கசமசா பண்ணி அந்த பொண்ணு குழந்தை உண்டாயி அந்த மாதிரி டைம்ல கூட நம்மளோட கடைநல்லூர் மானம் போகல. அண்ட் ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு கூல் விற்கும் போது கூட கடைநல்லூர் மானம் போகல. மதரசா பொண்ணு சின்ன குழந்தைய அப்பா வயசுல இருக்க ஒரு பரதேசி நாய் சைல்ட் அபியூஸ் பண்ணும்போது கடைநல்லூர் மானம் போகல. புருஷன் ஃபாரின்ல இருக்கும்போது வேற ஒருத்தனோட தொடர்பு வச்சு குழந்தை உண்டாகிட்டு அந்த குழந்தை பிறந்ததும் வெளியே தெரிஞ்சு அசிங்கமாயிடணும் பாத்ரூம் டப்புல அந்த குழந்தைய போட்டு கொல்ல ட்ரை பண்ணும்போது கடைநல்லூர் மானம் போகல. சின்ன பசங்க சரக்கு போட்டு சம்ம போதையில ஒருத்தன் இன்னொருத்தனை குத்தி கொள்ளும் போது கடைநல்லூர் மானம் போகல. பொம்பளை பிள்ளை படிக்க வைக்காம மதரசா ஓத வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்து படுத்து பிள்ளை பக்க வச்சுட்டு அந்த பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாம அந்த பிள்ளை இறந்த போது அந்த டைம்ல அந்த புருஷன்காரன் அந்த பொம்பளை விட்டுட்டு இன்னொரு பொம்பளை தேடி போகும்போது கடைநல்லூர் மானம் போலையா? கடைநல்லூர் மானத்தினால நான் உத்தமர் பத்தி பேசுறேன். இந்த உத்தமங்கள்லாம் வந்து நான் தப்பு என்னோட ரீல்ஸ் பாக்குறேன் பேசுறாங்களா, அவங்களுக்கு தான். நீங்க எதுக்கு என் ரீல்ஸ் பாக்குறீங்க? நீங்க நல்லவங்க தானே, இஸ்லாமிக்கா தானே இருக்கீங்க, இபாதத்தா இருப்பீங்க, தொழுவீங்க, பயம் கேட்பீங்க. இன்ஸ்டாகிராமும் சரி டிக்டாக்கும் சரி எதுவா இருந்தாலும் அதோட அல்காரிதம் வந்து நீங்க எதை பாக்குறீங்களோ அதை ரிலேட்டடான வீடியோஸ் தான் வரும். அப்பயே நாங்க வந்து பார்த்தது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஆக்சுவலி என்ன வேணும்? நான் புர்காவை கலட்டிட்டு ஆடணும், நீ வந்து உன் பார்வையை தாழ்த்திட்டு போக மாட்டேன், நீ வந்து இன்னொரு பொண்ணை போய் பாக்குறது தப்புன்னு நீ ஒத்துக்க மாட்டேன், நீ பாப்ப. ஆனா நீ பாக்கும்போது அது புர்காவில் இருக்கக்கூடாது, அதையும் அவுத்துட்டு ஆடணும், நீ பாப்ப கண்டினியூ பண்ணுவோம். உனக்கு அதுதானே வேணும்.